நித்யா சிஸ்டர் அவர்கள் செய்திக்காக ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர். இறக்கத்தில் ஐஸ்வரம் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா ஆண்டவரே, இந்த வேலையில கூட ஆண்டவரே, நாங்க ஆண்டவரே இந்த ஜபத்துல ஆண்டவரே கலந்து கொள்ள ஆண்டவரை உதவி செய்கிறேன். நன்றி ஏசப்பா. அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்று ஆண்டவரே உம்முடைய மகன் மூலியமாய் ஆண்டவரே நீர் எங்களோடு என்ன பேச சித்தமாய் இருக்கிறீரோ ஆண்டவரே, எங்களோடு பேசுங்க, என்னோடு பேசுங்க. அதை விட்டு விடாதபடி ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளா நாங்க நடக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எந்த ஒரு நெட்வொர்க் இஷ்யூவும் வராத அப்பா ஆண்டவரே வராதபடி காத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினால கேட்கிறீங்க ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். தேங்க்யூ சிஸ்டர். இப்பொழுது நம்ம மத்தியில் இருக்கின்ற பஸ்டர் சைமன் நாயக்கை அவர்களையும் அதே போல பஸ்டர் சரவணா அவர்களும் நம்ம அன்புடன் வரவேற்கலாம். கரைகளை தட்டி அவர் வரவேற்கலாம். Thank you, Pastor. Praise the Lord to everyone. அனைவருக்கும் ஸ்தோத்திரம். I thank God for one more opportunity to share the word of God with you all. இன்றைக்குமாய் கூட ஆண்டவருடைய வெளியேறப்பெற்ற வார்த்தையை உங்கள் மத்தியிலே பேசும்படி தேவன் பாராட்டின அந்த இரக்கத்திற்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். And today we are going to know what is forgiveness. இன்றைக்கு நாம் பாவ மன்னிப்பை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். Forgiveness. Yes. So today's title is Healing of the Heart That Cannot Forgive. அதாவது குணமாக்கப்படுகிற ஒரு இருதயம் அது ஒருபோதும் மன்னிக்காது. Healing of the heart that cannot forgive. மன்னிக்காத ஹிருதயத்தை குணமாக்குறது. Cannot forgive, no? Yeah, the heart that cannot forgive, that must be healed. இருதயமானது மன்னிக்காது, மாறாக இருதயம் குணப்படும். You are not getting exactly. Healing the heart that cannot forgive. There are so many people who is not willing to forgive so many people that did wrong against to them. இன்றைக்கு அநேக ஜனங்கள் மன்னிக்கக்கூடிய ஒரு இருதயத்தை உடையவர்களாய் இராமல் இருக்கிறார்கள். So the heart of forgiveness that God likes. அந்த குணமாக்குகிற அல்லது அந்த மன்னிக்கிற இருதயத்தை தேவன் விரும்புகிறார். I don't know how is your heart. எனக்கு தெரியல உங்களுடைய இருதயம் எப்படிப்பட்டது என்று. God has forgiven so many sins, so many wrongdoings that we did in our life. நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ முறை செய்த தவறுகளையும் தப்பிதங்களையும் தேவனாகிய கர்த்தர் நம்மை மிகவும் மன்னித்திருக்கிறார். But many of the times we are not able to forgive a small mistake. ஆனால் அநேக வேளைகளிலே மற்றவர்கள் செய்கிற அந்த சிறிய தவறை கூட நம்மால் மன்னிக்கிற அந்த ஒரு எண்ணமோ அல்லது அந்த குணமோ காணப்படவில்லை. In introduction, we see three things. தொடக்கத்தில் நம்ம 3 காரியங்களை நாம் பார்க்கிறோம். The first one, we need to forgive ourselves. முதலாவது இந்த அறிமுகத்தில் நாம் பார்க்கும் பொழுது நம்மை நாமே மன்னிக்க வேண்டும். Have you ever thought of it? இதை எப்பயாவது நீங்க நினைத்து பார்த்திருக்கிறீங்களா, நம்மை நாமே மன்னிக்கணும்னு சொல்லி? Why? Because we do lot of wrong things against our own will. ஏன் என்று சொன்னால் அநேக நேரங்களிலே நம்முடைய விருப்பத்தை மீறி நிறைய தவறுகள் செய்கிறபடினாலே நாம் சில நேரங்களிலே இதை சிந்தித்து பார்க்க வேண்டும். After we do some mistakes, we scold ourselves. அநேக தவறுகளை செய்துவிட்ட பிறகு நம்மை நாமே நாம் திட்டிக் கொள்ளுவோம். That means we do
wrongs, we do sins against ourselves. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நமக்கு விரோதமாக அல்லது நம்மை நாமே அப்படிப்பட்ட பாவத்தை நாம் செய்கிறவர்களா இருக்கிறோம். So, first of all, you need to forgive yourselves that you do the wrong things against yourself. நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதையெல்லாம் நாம் தவறுகளை செய்கிறோமோ முதலாவது நம்மை நாமே நாம் மன்னித்துக் கொள்ள வேண்டும். Secondly, we do wrong things against to the people. We need to be forgiven. இரண்டாவது, நாம் மற்றவர்களுக்கு செய்கிற அந்த தவறுகளின் மூலமாய் நாம் மன்னிக்கப்பட வேண்டும். And third one, we do wrong things or sins against to God, and we have to be forgiven. மூன்றாவது, நாம் தேவனுக்கு விரோதமாக பாவமும் தவறும் செய்கிறபடினாலே நாம் தேவனிடத்திலிருந்து மன்னிப்பு பெறப்பட வேண்டும். Three things. One is sin against to ourselves, second one sin against to the people, and third one sin against to God. நன்றாக கவனியுங்கள். மூன்று காரியம். ஒன்று, நமக்கு விரோதமாக நாம் செய்கிற தவறுகள். இரண்டாவது, ஜனங்களுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற தவறுகள். மூன்றாவது, தேவனுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற தவறுகள். So in the mind discourse, we see what is the forgiveness means. பாவ மன்னிப்பு என்ன என்பதை குறித்து நாம் மிகவும் தெளிவாக நாம் இப்பொழுது தியானிக்கலாம். What do you think the meaning of forgiveness? பாவ மன்னிப்பு குறித்து உங்களுடைய கருத்து என்ன? நீங்க இதை குறித்து என்ன நினைக்கிறீங்க? If you want to say in one word, what will you give the definition for the forgiveness? இந்த பாவ மன்னிப்பு குறித்து நீங்க ஒரே வார்த்தையில சொல்ல நினைச்சீனா இதை குறித்து நீங்க என்ன சொல்லுவீங்க? Give up. Huh? Give up. விட்டு கொடுக்கிறது. Yes. Anybody? வேற யாருன்னா சொல்லுங்க உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை. Actual meaning of forgiveness is send out or take off. பாவ மன்னிப்புத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒண்ணு மன்னிக்கப்படுவது அல்லது எடுத்துக்கொள்ளப்படுவது. Not pava manipu. I am saying only about forgiveness. மன்னிக்கிறதா? Yeah, only manipu. So forgiveness means give up or take away. மன்னிக்கிறது அப்படின்னா ஒண்ணு விட்டு கொடுக்கிறது அல்லது நம்ம விட்டு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. So in the mind message we see three things. இந்த செய்தியில நம்ம மூன்று காரியங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். The first one is forgiveness. முதலாவது பார்க்கிறோம் மன்னிப்பு. I said already, the forgiveness means we have to give up, take away. We should not keep it in our mind. அதாவது மன்னிப்புனா என்ன அர்த்தம் அப்படின்னா, நாம் முழுவதுமாய் விட்டு கொடுப்பது. Many times, அந்த கம்ப்ளீட்டா வந்து நம்முடைய சிந்தையில இருந்து எடுத்து போடுவது. see, if you remember some people, they might have did wrong or did no mistake against you. நீங்க அநேக ஜனங்களை பார்க்கிறீங்க அல்லது ஒரு சிலரை குறிப்பிட்ட நபரை நீங்க பாக்குறீங்க. அவங்க உங்களுக்கு விரோதமா சில தவறுகளை அவர்கள் செய்திருக்கலாம். Some people might have come to you and asked for forgiveness. ஒருவேளை அவர்கள் உங்களிடத்துல வந்து நான் இது போல தவறு செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிருக்கேன்னு சொல்லி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கலாம். You also might have forgiven them. ஒருவேளை நீங்களும் அவங்கள மன்னிச்சிருப்பீங்க. But have you taken of what they did? ஆனா நான் மன்னிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க வாய் வழியா சொல்லிட்டு, ஆனா அவங்க செய்த காரியத்தை உங்களுடைய உள்ளத்தில் இருந்தோ அல்லது சிந்தையில இருந்தோ அந்த காரியத்தை நீங்க எடுத்து போட்டுட்டீங்களா? After you say them, yes, it's okay, I will forgive you. If you remember it again and again against to the person, that means you have not forgiven him completely. ஒருவேளை அவங்க உங்களிடத்துல வந்து கேட்கும் பொழுது
ஓகே பரவாயில்ல நான் உன்னை மன்னித்து விடுகிறேன் அப்படின்னு வாய் வழியா நீங்க சொல்லிட்டு எப்பவெல்லாம் அந்த நபரை நீங்கள் சந்திக்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் செய்த அந்த தவறு மீண்டும் மீண்டும் உங்கள் நினைவுக்கு வந்து கொண்டே இருக்கும் என்று சொன்னால் இன்னும் நீங்கள் அவரை பூரணமாக மன்னிக்கவில்லை. Our God is the God of forgiveness. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மன்னிக்கிற ஒரு தேவன். God has forgiven all our sins. நம்முடைய எல்லா பாவங்களையும் தேவனாகிய கர்த்தர் மன்னித்தார். And he will not remember them again. ஒருபோதும் தேவனாகிய கர்த்தர் நாம் செய்த தவறுகளை அவர் நினைத்து பார்ப்பதில்லை. If you have repented from your sins in front of God, God surely will forgive and he will forget it. ஒருவேளை நீங்கள் செய்த தவறுகளை தேவனுக்கு முன்பாக நீங்கள் அறிக்கை செய்து உண்மையாகவே நீங்கள் மனம் திரும்புவீர்கள் என்று சொன்னால் தேவனாகிய கர்த்தர் உங்களை மன்னித்து அந்த தவறை ஒருபோதும் அவர் நினைவு கூற மாட்டார். Though you remember the sins that you have done, but God will never. நீங்க செய்த பாவங்களை நீங்க நினைத்து பார்ப்பீங்க, ஆனால் ஆண்டவர் ஒருபோதும் அதை நினைத்து பார்க்கிறவர் அல்ல. In the same way, when people do wrong things against you, you have to forgive them. இதே போலவே உலக மனிதர்களோ அல்லது நம்ம அருகில் உள்ள ஜனங்களோ நமக்கு விரோதமாய் பாவம் செய்யும் பொழுது நாமும் கண்டிப்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல முழுவதுமாக அவர்களை நாம் மன்னிக்க வேண்டும். If you say, I have forgiven you, and if you keep on remembering it, then really we are double-faced people. ஒருவேளை நான் உன்னை மன்னித்து விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை பார்க்கும் போதெல்லாம் தொடர்ந்து அவர்கள் செய்த தவறையே நாம் நினைத்து நினைத்து பார்த்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் நாம் ஒருமுகம் கொண்டவர்கள் அல்ல, இருமுகம் கொண்டவர்களாய் இருப்போம். So you and me are children of God. So how God forgives, in the same way we have to forgive. நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடினாலே தேவன் எப்படி நம்மை மன்னித்தாரோ அவ்வாறாக நாமும் பிறருடைய தப்பிதங்களை மன்னிக்க வேண்டும். We'll read on scripture. ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்கலாம். Matthew 18:21 and 22. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்துல 21வது வசனம் மற்றும் 22வது வசனம் ஒருவர் வாசிக்கலாம். அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, 7 தரம் மாத்திரம் அல்ல, 7 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். Amen. So this is what Jesus taught to his disciples. இதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு கற்பித்துக் கொடுத்தார். Peter asks to Jesus, how many times I have to forgive my brother? ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லி கொடுத்தார் தன்னுடைய சகோதரனை எத்தனை முறை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி. Peter asks Jesus, how many times I have to forgive? அருமையான பேதுரு ஆண்டவரை பார்த்து கேட்கிறார், என்னுடைய சகோதரன் எனக்கு விரோதமாய் தப்பிதம் செய்து வந்தால் நான் அவனை எத்தனை முறை மன்னிக்க வேண்டும் என்று கேட்கிறார். Jesus said 70 times. ஆண்டவர் சொன்னார் 70 முறை. That means how many times? அப்படின்னா 70 முறை எத்தனை முறை ஆகுது சொல்லுங்க பார்க்கலாம். 490 times. 490. What is that means? Can a person அப்படின்னா அதோட அர்த்தம் என்ன? Can a person sin against a person 490 times? ஒரு மனிதன் நமக்கு விரோதமா 490 முறை பாவம் செய்ய முடியுமா? Even though he do, we have to forgive. ஒருவேளை அவர்கள் அப்படியே செய்த நமக்கு விரோதமாய் தப்பிதங்கள் செய்தாலும் நாம் அவர்களை மன்னிக்க வேண்டும். Because God still is forgiving us. இன்னுமாய் கூட தேவனாய் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் மன்னித்துக் கொண்டிருக்கிறார். I already said God is the God of forgiveness. So whenever you repent, He is forgiving you and He is forgetting your sins.
நான் ஏற்கனவே சொன்னது போல நாம் உண்மையாக மனம் திரும்பி ஆணிடத்துல மன்னிப்பு கேட்கும் பொழுது மனதுருகி மன்னிக்கிற தேவன் அவர் இன்னுமாய் கூட நம்முடைய பாவங்களை நம்முடைய தப்பிதங்களை மன்னித்துக் கொண்டிருக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். Jesus says one parable. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். One person, he had a debt of 500 rupees. ஒரு மனிதன் ஒருவனிடத்துல 500 வெள்ளி பணத்தை அவன் கடனாக பெற்றிருந்தான். And many days passed, he couldn't able to pay back that big amount. அவன் பெற்றுக்கொண்ட அந்த பணத்தை அநேக நாட்கள் ஆகியும் அவனால் அதை திருப்பி தர முடியவில்லை. His master calls him and asks, but he said, situation is very bad, I cannot pay back your debts. பணத்தை கொடுத்த அந்த அதிகாரி அவனை கூப்பிட்டு கேட்கும் பொழுது அவன் சொல்றான், முதலாளி என்னுடைய சூழ்நிலை சரியில்லை, என்னால அதிகமான பணத்தை திரும்ப செலுத்த முடியவில்லை அப்படி என்று அவன் சொல்லுகிறான். Then he says, okay, I forgive you, no need to pay back, go. ஆனால் முதலாளி அவன் மீது இரக்கம் வைத்து, நான் உன்னை மன்னிக்கிறேன், நீ இந்த பணத்தை திரும்ப செலுத்த தேவையில்லை, நீ போகலாம் என்று அவனை சொல்லி அனுப்பினார். But that person who was forgiven 500 rupees, he comes back home. 500 ரூபாய் மன்னிப்பை பெற்றுக்கொண்ட அந்த நபர் தற்பொழுது வீட்டுக்கு வருகிறார். And the other person have to pay him 50 rupees. ஆனால் இந்த நபருக்கு ஒரு மனிதன் 50 ரூபாய் பணத்தை தர வேண்டியதா இருக்கிறது. காரணம் அவன் கடன் பெற்றிருந்தான். But what he does, he brings him and he asks, but he also said the same thing, I cannot pay, my situation is very bad. இவன் அவனை நோக்கி கேட்கும் பொழுது என்னுடைய 50 ரூபாய் பணத்தை தா என்று கேட்கும்போது அவன் சொல்லுகிறான், இல்ல என் சூழ்நிலை சரியில்லை, இப்பொழுது என்னால் தர முடியாது அப்படி என்று அவன் சொல்லுகிறான். But instead of forgiving him, he just hands him over to the people, those who just beat him and get back that amount. பாருங்க, அவன் மன்னிப்பதற்கு பதிலாக அவனை அடித்து அவனை துன்புறுத்தி அந்த பணத்தை தந்தே ஆக வேண்டும் என்று அவனை மிகவும் சிரமப்படுத்தினான். So through this parable, Jesus wanted to tell us that master forgave 500 rupees. That means Jesus forgave us all our sins, but we remember small mistakes of the people. இந்த உவமையின் மூலமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், முதலாளியே எஜமானனே 500 ரூபாய் பணத்தை அவர் மன்னித்து விடுகிறார். ஆனால் கொஞ்சம் பணத்தை பெற்றிருக்கிற இவன் அவனுடைய கடனாளியை அவனுக்கு மன்னிக்க மனதில்லை. So through this, Jesus is teaching us, Jesus forgave all our sins, but we remember some people's mistake. இந்த உவமையின் மூலமாய் தேவனாய் கர்த்தர் நமக்கு என்ன சொல்லி தருகிறார் என்று சொன்னால், ஆண்டவர் நம்முடைய தப்பிதங்களை மன்னித்து விட்டார், ஆனால் நமக்கு செய்த சில தப்பிதங்களை இன்னுமாய் கூட நாம் மன்னிக்காமல் இருக்கிறோம். The second point we see the true forgiveness. இரண்டாவது காரியத்தை குறித்து நாம் பார்க்கலாம், உண்மையான மன்னிப்பு. God forgives people permanently. தேவனாகிய கர்த்தர் ஜனங்களுடைய தப்பிதங்களை அவர் முழுவதுமாக மன்னிக்கிறார். We'll read scripture from நிரந்தரமாக மன்னிக்கிறார். We'll read scripture from Isaiah. ஒரு வேத பகுதியை வாசிக்கலாம். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 1 verse 18. 1ஆம் அதிகாரத்துல 18வது வசனத்தை வாசிப்போம். ஒரு வாசியுங்கள். Isaiah 1:18. 1:18. வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சீவென்று இருந்தாலும் உரைத்த மழையைப் போல் வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும்
பஞ்சை போல் ஆகும். So here God is saying, come, let us reason together, says the Lord. And he says, though your sins are like scarlet, they shall be as white as snow. பாருங்க, நம்முடைய பாவங்கள் ரத்தம் மரம் போல இருந்தாலும் உறைந்த மழையை போல நம்முடைய காரியங்களை அவர் மாற்றுகிறார். வாருங்கள் வழக்காடுவோம் என்று கூப்பிடுகிறார். And we read one more scripture, Isaiah இன்னொரு 43:25. வாசிக்கலாம். Isaiah 43:25. ஏசாயா 43:25 வாசிங்க. நானே என் மீறுதல்களை என் நிமித்தமாக குலைத்து போடுகிறேன், என் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். Amen. So here God says, even I am he who blots out your transgressions for my own sake. ஆண்டவராகிய தேவர் இங்க சொல்லுகிறார், ஆண்டவர் உங்களை இப்படிப்பட்டதான காரியத்திலிருந்து கொண்டு வந்தது காரணம் அவருடைய நோக்கத்துக்காக அவர் கொண்டு வந்திருக்கிறார். And he says, I will never remember your sins. அவர் சொல்லுகிறார், உங்களுடைய பாவங்களை நான் ஒருபோதும் நினைப்பதில்லை என்று சொல்லுகிறார். That's what I said in the beginning. When God forgives, he forgets. அதைத்தான் ஆரம்பத்திலே நான் சொன்னேன், ஆண்டவர் பாவத்தை மன்னிக்கிறார் மற்றும் மறக்கிறார். We'll read one more scripture. இன்னொரு வேத பகுதியை கூட வாசிக்கலாம். Isaiah 44:22. ஏசாயா 44:22 வாசிப்போம். உன் மீறுதல்களை மேகத்தைப் போலவும் என் பாவங்களை கார்மேகத்தைப் போலவும் அகற்றி விட்டேன், என்னிடத்தில் திரும்பும், உன்னை நான் மீட்டுக் கொண்டேன். Amen. So here he says, God has forgiven us. இங்கே வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, தேவன் நம்மை மன்னித்தார். And he redeemed us from all the sins. ஆண்டவர் அநேக பாவத்திலிருந்து கர்த்தர் நம்மை மீட்டெடுத்தார். True forgiveness is forgiving, and again we should not remember it. உண்மையான மன்னிப்பு என்பது என்னவென்று சொன்னால், அவர்களை மன்னித்து மீண்டும் அதை நினையாதிருப்பது பெயர்தான் உண்மையான மன்னிப்புக்கு அடையாளம். Jesus did it and he is teaching the same thing. ஆண்டவர் இதை செய்தார், அதனாலதான் இன்றைக்கு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். One thing we have to do for the forgiveness of our sins. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு நாம் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். 1 John chapter 1 verse 9. 1 யோவான் 1ஆம் அதிகாரத்துல 9வது வசனத்தை வாசிப்போம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். So there is only one condition. With the full of our heart, we have to come back to God and confess our sins. Then he is ready to forgive. ஒரே ஒரு நிபந்தனை மட்டும் ஆண்டவர் வைக்கிறார். நாம் நம்முடைய பாவங்களை நாம் முழுவதுமாக தேவனிடத்திலே நாம் அறிக்கை செய்யும் பொழுது நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறதற்கு அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறார். There is no big sin or small sin to God. ஆண்டவருக்கு முன்பாக பெரிய பாவம் என்றும் சிறிய பாவம் என்றும் ஒன்றும் இல்லை. Sin is sin. பாவனா பாவம்தான். Whether it is big or small. ஒருவேளை அது சின்னதா இருக்கலாம், பெரியதா இருக்கலாம், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பாவம் பாவம் தான். So whether you do big sin or small sin, you have to come to God and ask forgiveness, and he will give you the true forgiveness which he never remembers again. ஒருவேளை நீங்கள் சின்ன தவறையோ அல்லது பெரிய தவறையோ நீங்கள் செய்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் தேவனுக்கு முன்பாக வந்து அவரிடத்திலே பாவ அறிக்கை செய்யும் பொழுது தேவனாகிய கர்த்தர் உங்கள் பாவங்களை அவர் மன்னிக்கிறார். So in the main point, first thing I said about the forgiveness. The second point we saw the true forgiveness. முதலாவது பார்த்தோம் மன்னிப்பை குறித்து, இரண்டாவதாக பார்த்தோம் உண்மையான மன்னிப்பை குறித்து. And now the final point is God loves
the heart that forgives. மூன்றாவது குறித்து பார்க்கிறோம், மன்னிக்கிற அந்த இருதயத்தை தேவன் விரும்புகிறார். God pleases the person who forgives others' sins. மற்றவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிற அந்த இருதயத்தின் மீது தேவன் பிரியமுள்ளவராய் இருக்கிறார். When you forgive others' mistakes, God rewards you. மற்றவர்களுடைய பாவங்களை நீங்கள் மன்னிக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் உங்களை அங்கீகரித்து தேவன் ஒரு நல்ல ஒரு ஸ்தானத்துக்கு கொண்டு வருகிறார். And you will be called the child of God because as God forgave you, you will forgive to others. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம். காரணம், நாம் தேவனால் மன்னிக்கப்பட்டவர்கள், நாமும் பிறரை மன்னிக்க வேண்டும். Because God teaches us to forgive others. ஆண்டவர் ஒருவருக்கொருவர் மன்னிக்க வேண்டும் என்றுதான் தேவன் நமக்கு கற்றுத் தருகிறார். We'll read a few scriptures about it. இதை குறித்து நாம் ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்கலாம். Matthew chapter 6 verse 12. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்துல 12வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். கொஞ்சம் வேகமா வாசிங்க. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். So here in the Lord's Prayer, Jesus is teaching, forgive us our debts as we also have forgiven our debtors. ஆண்டவர் ஜெபத்தை கற்றுக் கொடுத்த பொழுது இப்படியாய் அங்க அவர் சொல்லிக் கொடுத்தார், எங்கள் கடன்களை நீங்கள் மன்னிக்கிறது போல மற்றவருடைய கடன்களை மன்னிக்கிறது எங்களுக்கு கிருபை தாரும் என்று அவர்கள் ஜெபிக்கிறார்கள். No. What is teaching? First we have to forgive others, then we have to come to God and ask forgiveness. முதலாவது ஆண்டவர் நமக்கு சொல்லித் தருகிறார், மற்றவர்களுடைய கடன்களை நாம் மன்னிக்கும் பொழுது தேவன் நம்முடைய கடன்களை அவர் மன்னிக்கிறார். So when we come to God, even other scripture says, before you give offering to God, if you have quarrel with someone, keep your offering aside, go and have peace with him and then come and give your offering. ஆண்டவர் நமக்கு இப்படிப்பட்ட காரியங்களை நிறைய இடத்துல அவர் சொல்லி தந்திருக்கிறார். ஒருவேளை நீங்கள் தேவனுக்கென்று காணிக்கை படைக்கும் பொழுது யாரோ ஒருவர் மீது நீங்கள் சண்டையிட்டு இருப்பீர்களால் அவர் மீது மனக்கசப்பு இருக்கும் என்று சொன்னால் அந்த காணிக்கையை ஓரமாக வைத்து விட்டு முன்பு போய் அவரிடத்துல சமாதானமாகி அவர்களை மன்னித்து விட்டு பிறகு வந்து உங்க காணிக்கைகளை செலுத்துங்கள் என்று சொல்லுகிறார். So when you pray also same. If you quarrel with someone and come in front of God and pray for hours and hours, what is the use? God says, when you cannot love the person who is in front of you, then how can you love God who is not seen? ஆண்டவர் நமக்கு சில காரியங்களை சொல்லி தருகிறார். ஜெபிக்கும் பொழுது கூட அப்படித்தான். யாரோ ஒரு இடத்துல நம்ம சண்டை போட்டுட்டு வந்து நம்ம மணிக்கணக்கா வந்து நம்ம ஜெபிக்கிறதுனால நமக்கு என்ன பலன்? அதனால்தான் ஆண்டவர் சொல்றார், கண்ட சகோதரங்கிட்ட நீ அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்துல நீ எப்படி வந்து அன்பு கூற முடியும் என்று கேட்கிறார். You'll read one more scripture, Matthew 6 verses 14 and 15. அதே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்துல 14 மற்றும் 15வது வசனத்தை வாசிப்போம். மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். So here very clear, when you forgive others, surely God also will forgive. நாம் மற்றவர்களை மன்னிக்கும் பொழுது தேவன் நம்மை மன்னிக்கிறார். Without forgiving others, if you come and ask God forgiveness, then no, how it looks. நீங்கள் மற்றவர்களை மன்னிக்காத பொழுது நீங்கள் தேவனிடத்துல வந்து ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரிடத்துல கேட்கும் பொழுது தேவன் உங்களை பார்க்கிற விதம் எப்படியா இருக்கும்? That's what, before we ask God our forgiveness, we have to forgive the people, those who did wrong to us. நாம் தேவனிடத்துல மன்னிப்பு கேட்பதற்கு முன்பாக நமக்கு விரோதமாய் மற்றவர்கள் செய்த தப்பிதங்களை மனதார நாம் அவர்களை மன்னித்து பிறகு நாம் தேவனிடத்துல மன்னிப்பு கேட்க வேண்டும். We'll read final scripture, Mark chapter 11. வாசிப்போம். Mark chapter 11 verse 25. மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்துல 25வது வசனத்தை வாசிப்போம். மார்க் 11:25.
நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். So here very clearly Jesus says, and when you stand praying, if you hold anything against anyone, forgive him. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஒருவர் உங்களுக்கு விரோதமாய் ஏதாயிலும் செய்திருப்பார்களானால் முதலாவது நீங்கள் அவரை மன்னியுங்கள். Today God is speaking to us. இன்றைக்கு தேவன் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். He is teaching us what is the true forgiveness. உண்மையான மன்னிப்பு என்ன என்பதை குறித்து தேவனாய் கர்த்தர் நமக்கு போதித்துக் கொண்டிருக்கிறார். Today there are so many people that you have to forgive. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அநேக ஜனங்களை நாம் மன்னிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். Forgive your husband, forgive your wife, forgive your children, forgive your friends, forgive your neighbors. உங்களுடைய கணவனையும் மனைவியையும் பிள்ளைகளையும் நண்பர்களையும் உங்களை சுற்றி இருக்கிறதான அண்டை வீட்டுக்காரர்களையும் நீங்கள் மன்னியுங்கள். I know if I ask you who did mistakes to you, who did wrong to you, there are so many people and there are so many things you can share with us. நான் ஒருவேளை உங்களுக்கு விரோதமா யார் என்ன செய்துன்னு கேட்டாக்கா நீங்க ஒரு பெரிய பட்டியலே போடுவீங்க. எனக்கு இவங்க அதை செஞ்சாங்க, எனக்கு இவங்க இப்படி செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு நிறைய காரியங்களை நீங்க சொல்லுவீங்க. So God is now speaking to us. We have to forgive. அவர்களை மன்னிக்க வேண்டும் என்று கர்த்தராகிய தேவன் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார், நமக்கு அதை கற்று தந்து கொண்டிருக்கிறார். If you tell me, oh pastor, I forgave him so many times, again and again he's doing it, hereafter I cannot. ஒருவேளை நீங்க சொல்லலாம், பாஸ்டர் நான் நிறைய முறை அவங்கள நான் மன்னிச்சிட்டேன், ஆனா அவங்க மீண்டும் மீண்டும் இப்படி செய்யறாங்க. Jesus says 70 times. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் 70 முறை மன்னிக்க வேண்டும். Don't listen to me, listen to your God. என்னை நீங்கள் கவனிக்காதீர்கள், தேவன் சொல்லுகிறதை நன்றாய் கவனியுங்கள். Our God says and we have to listen. நம்முடைய தேவன் சொல்லுகிறார், அவர் சொல்லுகிறதை நாம் நன்றாக கவனிக்க வேண்டும். If you forgive others, God pleased about it. மற்றவர்களை நாம் மன்னிக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் நம் மீது பிரியமாய் இருக்கிறார். Sometimes some wrongs, some sins we cannot forgive, but that's what I said, the title, we have to be healed to forgive others. ஒருவேளை மற்றவர்கள் நமக்கு செய்திருக்கிற சில காரியங்களை நினைக்கும் பொழுது கண்டிப்பா நம்மளால மன்னிக்க முடியாது என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆரம்பத்திலேயே நான் சொன்னேன், குணப்படுகிற அந்த இருதயம் கண்டிப்பாக மற்றவர்களை மன்னிக்கும். மன்னிக்காத இருக்கிற ஹிருதயத்தை குணமாக்கணும். புரியுதா? எங்கள் இதயங்கள் அநேக செய்த பாவங்களை மன்னிக்காமல் இருக்கும். இது ரொம்ப கஷ்டம் பாஸ்டர், இது மன்னிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லி இன்னைக்கு அந்த அப்படிப்பட்ட ஹிருதயம் இருக்குதுனாக்க உனக்கு அது ஆண்டவர் வார்த்தைனால குணமாக்கணும். ஆமென். இந்த வாரத்துல இந்த வாரம் முழுசா யாரெல்லாம் உங்களுக்கு எதென்ன செஞ்சு இருக்கலாம் அதை மன்னியுங்க. எப்போ நீங்கள் தவறுகளை மன்னிப்பீர்களோ அப்போ ஆண்டவர் கூட உங்கள் தப்புகள் பாவங்களை மன்னிப்பார். ஆமென். ஆமென். சீக்கிரமா நான் தமிழ்ல ப்ரீச் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்றேன். ஜெபிங்க. Thank you so much. We'll pray and finish time up. Only like 30 seconds only. Make a small prayer. ஆனா ஜெபம் பண்ணுங்கண்ணா. கிருபையை நேசிக்கிற நல்ல பிதாவே, நீர் இந்த நாளில் கற்றுத்தந்த காரியத்துக்கு நன்றி. நாங்கள் இன்னும் அநேகரை மன்னிக்காமல் இருக்கிறோம். நாங்கள் மன்னிக்காம உங்களிடத்துல வந்து மன்னிப்பு கேட்கும்போது எங்களுக்கு மன்னிப்பு கிடைக்காது. இன்றைக்கு நாங்கள் மனதார மற்றவர்களை மன்னிக்கக்கூடிய ஒரு இருதயத்தை தந்திரோம். உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.